இன்று இன்று இயற்கை செய்தியில் மாதுளை பழம் பற்றி பார்ப்போம். வேதத்தில் இது ஒரு முக்கியமான பழம். உபாகமம் 8:8-9 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது கோதுமையும் பார்கோதுமையும் திராட்சைச் செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளச் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். கானான் தேசத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் ஆசீர்வதித்து தந்த 8 உணவு வகைகளில் இதுவும் ஒன்று. இது இஸ்ரவேல் மக்களுக்கு மிகுந்த செழிப்பையும் மிகுந்த பலனையும் இந்நாள் வரை தந்து கொண்டிருக்கிறது. 2022ஆம் வருடம் 1,10,000 டன் மாதுளை விளைந்துள்ளது. இது ஆகஸ்ட் மாதம் முதல் மார்ச் வரை காய்க்கும். இஸ்ரேல் சின்ன தேசம் இந்த பழத்தை UK, ஜெர்மனி மற்றும் ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்கிறது. இந்த பழம் செழிப்பிற்கு மட்டுமல்ல, பரிசுத்தத்திற்கும் அடையாளமாக அலங்காரமாகவும் பரிசுத்த தேவ ஆலயத்தின் வெண்கல தூண்மேல் அலங்காரமாகவும் வைக்கப்பட்டுள்ளது. நாம் இந்த பழத்தில் இருந்து 3 பாடங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செடி எப்படி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதோ நாமும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்படி இந்நாள் வரை இந்த செடி ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தில் கனியை கொடுத்து கொண்டே, அதாவது ஒவ்வொரு ஆண்டும் முந்தின ஆண்டை விட கனிகளை தருகிறதோ, நாமும் கலாத்தியர் 5:22-23 கூறியுள்ள கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம் இச்செடைக்கும் கனியை அதிகமாக நம் வார்த்தையில், செய்கையில், பார்வையில், உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த பழத்தின் தோல் வலிமையானது. அந்த பழத்தின் முத்துக்களின் சுவையும் அதிலுள்ள மருத்துவ குணமும் அப்படியே ஒரு சேதமும் இல்லாமல் பாதுகாக்கிறது. நம்மையும் தேவன் நம் அன்றாட தேவைகளை சந்தித்து பாதுகாக்கின்றார். மத்தேயு 6:26 ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? எப்படி மாதுளை தோல் முத்துக்களை பாதுகாக்கின்றதோ, நாமும் எரேமியா 31:33 அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி மாதுளை தோல் முத்துக்களை பாதுகாக்கின்றதோ, நாமும் நம் இருதயத்தில் தேவன் வைத்துள்ள அவர் நியாயப்பிரமாணம், கற்பனைகளையும் தேவ வசனத்தை கொண்டு பாதுகாத்து அதற்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஜனங்களாய் குணம் மாறாமல் ஜீவிப்போம். மூன்றாவதாக, இதன் விதைகள் அதிகமாக உள்ளதால் அநேக செடிகளை உண்டாக்க முடியும். இதிலுள்ள விதைகள் எல்லாமே விளையக்கூடியது. அதை சரியான முறையில் சரியான காலத்தில் நட்டால்தான் அது முளைக்கும். அதுபோல நாமும் சுவிசேஷம் என்னும் விதையை மற்றவர்கள் இருதயத்தில் விதைக்க வேண்டுமானால், வேதத்தை சரியான முறையில் அறிந்தும் கற்றுக்கொண்டும் வாழ்க்கையில் கைக்கொண்டும் விதைக்கும் போது அதிகமான பரிசுத்த கனிகள் நிறைந்த ஜனக்கூட்டம் இயேசுவின் மந்தையில் சேர்வார்கள். ஆமேன். இந்த வாய்ப்பினை தந்த தேவனுக்கும் சபைக்கும் ஸ்தோத்திரம். மாதுளை பழத்தை குறித்து ஒரு நல்ல ஒரு இயற்கை செய்தியை நம்மிடையே பகிர்ந்து கொண்ட சகோதரியை தேவன் ஆசிர்வதிப்பாராக. சபையின்